ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடி எப்படி வளர்க்குறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம புது வீடியோ அப்லோட் ஆனோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வெத்தலை கொடி வளர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமான விஷயம் தான். இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு வெத்தலை கொடி அழுகிடுது இல்லை காஞ்சிடுதுன்ட்டு. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கான எல்லா பதிலும் இதில் காத்துட்ருக்கு. இதை வளர்க்குறதுக்கு நமக்கு ஒரு வெத்தலை கொடி தேவை. அண்ட் இந்த கட்டிங் வளர்க்குறவங்க யார்கிட்டயாவது கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் வாங்குகிற அந்த வெத்தலை கொடி கட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த வேர் பகுதி கண்டிப்பாக இருக்கணும். அது இருக்கான்னு நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் இதில் நம்ம யூஸ் பண்ணுற பாட்டிங் மிக்ஸ் பார்த்திங்கன்னா 50% செம்மண்ணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 50% மணலும் நான் பயன்படுத்திக்கிறேன். இதில் இந்த ஸ்டேஜில் நான் எந்த உரங்களும் பயன்படுத்தலை. வேர் நல்லா பிடிச்சி புதுசாக க்ரோத் வந்ததுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கிற கண்டெய்னரில் நம்ம உரம் கலந்த கலவையாக நம்ம வச்சுக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா நல்லா நட்டு வச்சுட்டு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை நிழல் பகுதியில் வைங்க. இதை டேரக்ட் சன்லைட்லேயும் வைக்காதீங்க, ஓப்பன் டெரஸ்லேயும் வைக்காதீங்க. ஒரு மாதிரி நிழல் பகுதியாக வைங்க. கொஞ்சம் சன்லைட் கிடைச்சாலே போதும், ரொம்ப சன்லைட் கிடைக்கணுன்ற அவசியம் இல்லை. இதை உங்களுக்கு வேர் பிடிச்சி வரத்துக்கு ஒரு 10லேருந்து 20 நாள் கூட ஆகலாம். இதை பார்த்திங்கன்னா டெய்லி தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் தண்ணி ஒரு வாட்டி ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி தண்ணி ஊற்றணுன்னா உங்களுக்கு அந்த பாட்டிங் மிக்ஸ் நல்லா ட்ரையாக இருந்துச்சுன்னா மட்டும் தண்ணி ஊற்றுங்க, இல்லைனா தண்ணி ஊற்றாதீங்க. உங்களுக்கு ஒன்ஸ் வேர் நல்லா பிடிச்சிச்சின்னா நீங்கள் புது க்ரோத் அந்த பிளான்ட்டில் பார்ப்பீங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வேறு ஒரு கண்டெய்னருக்கு வைக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு துளசி செடி இருக்குது. அந்த துளசி செடி கூடயே இதையும் நான் வச்சுருந்தேன். அது நல்லாவே வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா புது க்ரோத் வந்திருக்கு. நல்லா ஒயின்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் ஆகியும் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் நான் வீட்டு தோட்டத்தில் கீழேயும் நான் வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா நல்லா காடு மாதிரி நல்லா வளர்ந்துருக்கு. இந்த வெத்தலை கொடி ரொம்ப செம்மையான க்ரோத். இது நீங்கள் கீழே இடம் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குன்னா நீங்கள் கீழே தாராளமாக வச்சு பாருங்கள். வீடு ஃபுல்லாகவே பரவிடும். கண்டெய்னர்லேயும் நீங்கள் வைக்கலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் வச்சனாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி வெத்தலை கொடி இல்லை புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பால்கனிலேயோ இல்லை விண்டோ பக்கத்துலேயோ வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் பிகினர்ஸ்க்காக ஒரு சீரிஸ் போட்டுட்ருக்கேன். அது பியூர்லி பிகினர்ஸ்க்காக மட்டும்தான். ஃபஸ்ட் டைம் கார்டனிங்க்கே வராங்க, சின்ன சின்ன பேசிக்ஸ்க்காக அவங்களுக்கு அந்த சீரிஸ் போட்டுட்ருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுறது மூலமாக அதை தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from your gardener Sakthivel. Have a happy gardening day.